வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட போன்பே அப்ளிகேஷன் வந்து SBI பேங்கோட டைப்லையும் அதே மாதிரி HDFC பேங்க் டைப்லையும் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா SBI பேங்கோட டைப்ல ஒரு கார்டையும் அதே மாதிரி HDFC பேங்கோட டைப்ல ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டை இப்போ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல இந்த கிரெடிட் கார்டு பத்தின டீடைலை தான் ரிவ்யூ பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இந்த கிரெடிட் கார்டுல கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம், எந்தெந்த கிரெடிட் கார்டுக்கு எவ்வளவு ஜாயினிங் ஃபீ ரினிவல் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க, இந்த கிரெடிட் கார்டுக்கு நான் எப்படி அப்ளை பண்றது, இதை பத்தின எல்லா டீடைலையும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான அப்டேட் பத்தின இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நம்மளோட சேனலை வாட்ச் பண்றதுல 75% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் வந்து வாட்ச் பண்றீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து பாருங்க, நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இப்போ இதை பத்தின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட போன்பே அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து ஒரு சிலருக்கு டைரக்டா வந்து ஷோ பண்றாங்க. அதுலயே போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி எதுலையுமே ஷோ ஆகல அப்படின்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ல போயிட்டு இதுல கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டு டீடைல் எல்லாமே வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டேன். சர்ச் பண்ணதுமே நம்மளோட கிரெடிட் கார்டு மேல காமிக்குது. அதுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிரெடிட் கார்டு லிஸ்ட் வந்து காமிப்பாங்க. இதுல போன்பேயோட SBI பேங்க் கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் போன்பேயோட HDFC பேங்க் கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் போன்பேயோட SBI பேங்க்ல செலக்டட் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா SBI பேங்கோட பர்பிள் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது. மொத்தத்துல 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு வந்து இப்போ எனக்கு ஷோ பண்றாங்க. இதுல வந்து ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா SBI பேங்கோட கிரெடிட் கார்டு அப்படின்றதுல இதை வந்து நான் செலக்ட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதுல ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு, அதாவது SBIல ரெண்டு கிரெடிட் கார்டும் HDFC பேங்கோட டைப்ல ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டையும் இப்போ வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து எங்க இருந்து காப்பி அடிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா டாடா நியூ அப்ளிகேஷன்ல இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டு அண்ட் பிளஸ் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ல SBI பேங்கும் கார்டு வந்து ப்ரொவைட் பண்றாங்க, அதே மாதிரி HDFC பேங்கும் கார்டு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும் காப்பி அடிச்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கார்டு வந்து பாத்தீங்கன்னா SBI பேங்க் ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய கார்டு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் கார்டு அப்படின்னு சொல்லி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து செலக்ட் கிரெடிட் கார்டு வாங்குனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதிகமான கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இது நீங்க பர்பிள் கிரெடிட் கார்டு வாங்குனீங்கன்னா ஒரு பேசிக் லெவல்ல உங்களுக்கு ரிவார்ட்ஸ் அண்ட் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். அதாவது இந்த பர்பிள் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது டாடா நியூ அப்ளிகேஷனோட பிளஸ் கிரெடிட் கார்டுல உங்களுக்கு கம்மியான பர்சன்டேஜ் ஆஃப் கேஷ்பேக் கிடைக்கும்ல அந்த மாதிரியும், செலக்ட் கிரெடிட் கார்டை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, செலக்ட் பிளாக் கிரெடிட் கார்டை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டுல கிடைக்கிற மாதிரி இதுலயும் அதிகமான பெனிஃபிட் வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் ஒண்ணுதான், ஒரே மாதிரி காப்பி அடிச்சது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா போன்பேயோட செலக்ட் பிளாக் கிரெடிட் கார்டை வந்து பார்க்கலாம். இது வந்து SBI பேங்க் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுது. உங்களுக்கு கிரெடிட் கார்டு இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து போன்பே அப்ளிகேஷன் மூலமா பில் பேமெண்ட் வந்து பே பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு 10% வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர ஆன்லைன்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட், ஆன்லைன்ல ஏதாவது ஷாப்பிங் நீங்க அமேசான், பிளிப்கார்ட், மைத்ரா இல்ல வந்துட்டு ஸ்விக்கி, சொமோட்டோ ஏதாவது ஒண்ணுல நீங்க ஆர்டர் ஏதாவது பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா அது இந்த கிரெடிட் கார்டு மூலமா நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக். இது தவிர மற்ற இடங்கள்ல ஆஃப்லைன்ல ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு 1% ஆஃப் கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீஃபா வந்து கொடுத்துருக்காங்க. ரீசார்ஜ், பில் பேமெண்ட், இன்சூரன்ஸ், ஃபிளைட் டிக்கெட், ஹோட்டல் புக்கிங், இந்த மாதிரியான இடங்கள்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பணத்துக்கு உங்களுக்கு 10% டிஸ்கவுண்டும், அதே மாதிரி ஆன்லைன்ல ஸ்விக்கி, சொமோட்டோ, அமேசான், மைத்ரா இந்த மாதிரி இடங்கள்ல ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு 5% கேஷ்பேக் அப்படிங்கிறதையும் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக வந்து பாத்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 1% வந்து இந்த கிரெடிட் கார்டுல வந்து டோட்டலா டிஸ்கவுண்ட் வந்து பண்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 4 டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து இதுல வந்து ஃப்ரீயா வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு குவார்டர் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லான்ச் ஆக்சஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். டோட்டலா ஒரு இயருக்கு வந்து 4 ஆக்சஸ் வந்து இதுல உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. இது போக டிராவல் பெனிஃபிட்டும் வந்து இதுல அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு ஆனுவலுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 500 ரூபாய்க்கு ஒர்த்தான வவுச்சர், அதாவது ஃபிளைட் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட், அதுக்கு பஸ் டிக்கெட், இது எல்லாமே இந்த கிரெடிட் கார்டு மூலமா ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 5000 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வவுச்சர் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ரீ பிரியாரிட்டி பாஸும் இதுல வந்து அவைலபிளா இருக்குது. ஸோ இதுல வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட் வந்து அதிகமா இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இதுல வந்து ஜாயினிங் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா 1499 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அதே மாதிரி ரினிவல் ஃபீமே வந்து பாத்தீங்கன்னா 1499 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. எந்த அளவுக்கு இதுல சார்ஜஸ் அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல பெனிஃபிட் வந்து அதிகமா கிடைக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு டாடா நியூ
நியோட இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டு எப்படியோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடெட் டைம் ஆஃபராக வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து டாடா நியூ அப்ளிகேஷன்லையுமே வந்து நம்ம கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இயருக்கான ஃபீ மட்டும் கிடையாது, அடுத்த வருஷம் செகண்ட் இயர்லேருந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்கல்ல, சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும் வந்து காப்பி அடிச்சிருக்காங்க. செகண்ட் இயர்ல தான் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாம் இதோட ஹைலைட்டான பெனிஃபிட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கிரெடிட் கார்டு. பர்பிள் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாடா நியூட ப்ளஸ் கிரெடிட் கார்டு மாதிரி தான், அந்த லெவலுக்கு தான் இதில் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சேம் தான். ரீசார்ஜ், பில் பேமெண்ட், இன்சூரன்ஸ், ஃப்ளைட் டிக்கெட், ஹோட்டல் இந்த மாதிரி இடங்கள்ல ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு 3% கேஷ்பேக்கும், இது தவிர ஆன்லைன்ல ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு 2% கேஷ்பேக்கும், இது தவிர ஸ்கேன் அண்ட் பே அண்ட் அதர் ஆஃப்லைன்ல ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பணத்துக்கு 1% கேஷ்பேக்கும் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. இது தவிர 1% வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து இதில் டிஸ்கவுண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ்லாம் இதில் வந்து அவைலபிளாக இல்லை. அதே மாதிரி டிராவல் பெனிஃபிட் வந்து இதில் அவைலபிளாக இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 3000 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வவுச்சர் வந்து இதில் ஃப்ரீயாக வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதோட ஜாயினிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 499 மட்டும் தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் இயர் மட்டும் செகண்ட் இயர்ல இருந்து 499 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டோட பெனிஃபிட். ஸோ இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு கீழேயே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மூலமா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேக்ல வந்துட்டு இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட கிரெடிட் கார்டை நான் செலக்ட் பண்றேன். ஸோ உங்களுக்கு எந்த பேங்க் வந்து பிடிச்சிருக்குதோ அந்த பேங்கோட நெட்வொர்க்ல நீங்க கிரெடிட் கார்டு வந்து வாங்கிக்கலாம். இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் காப்பி தான். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா போன்பேயோட அல்டிமோ அப்படிங்கிற ஒரு கிரெடிட் கார்டு, அனதர் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா போன்பேயோட உனோ அப்படிங்கிற ஒரு கிரெடிட் கார்டு. ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அல்டிமோ அப்படிங்கிற இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டு மாதிரி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நான் எஸ்பிஐ பேங்க் கிரெடிட் கார்டு எக்ஸ்பிளைன் பண்ணல, அதே ஃபியூச்சர் அண்ட் பெனிஃபிட் அப்படியே இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்வொர்க் மட்டும் தான் வேற. உங்களுக்கு எஸ்பிஐ பேங்க் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க எஸ்பிஐ பேங்க்ல அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் பிடிச்சிருந்தா ஹெச்டிஎஃப்சி பேங்கை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி பெனிஃபிட் எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா 10% வந்து டிஸ்கவுண்ட் எதுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீசார்ஜ், பில் பேமெண்ட், ஃபிளைட் டிக்கெட், ஹோட்டல், கிராசரி இது தவிர மற்ற இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பணத்துக்கு உங்களுக்கு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்தது 5% டிஸ்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட், அமேசான், ஸ்விக்கி, சொமோட்டோ, ஊபர், மைத்ரா, ஏஜியோ இந்த மாதிரி இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பணத்துக்கு அதுக்கு 5% கேஷ்பேக். இது தவிர ஸ்கேன் அண்ட் பே நீங்க வந்து பண்ணி அமௌண்ட் பே பண்ணுவீங்களா அந்த பில் பேமெண்ட்டுக்கு 1% கேஷ்பேக்கும், அதே மாதிரி ஃபியூல் சர்சார்ஜஸ் 1% டிஸ்கவுண்ட் ஆகுது. எஸ்பிஐல வந்து பாத்தீங்கன்னா 4 டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் மட்டும் தான் ஃப்ரீயா கொடுத்திருந்தாங்க. ஆனா நீங்க ஹெச்டிஎஃப்சி பேங்கை சூஸ் பண்ணீங்கன்னா 8 டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் வந்து இதுல அவைலபிளா இருக்குது. ஸோ எஸ்பிஐ பேங்கோட ஹெச்டிஎஃப்சி பேங்கை கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல தான் இருக்கு. 8 டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் வந்து இதுல அவைலபிளா இருக்கு. நிறைய பேர் இந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ், இன்டர்நேஷனல் லான்ச் ஆக்சஸ்க்காகவே வந்து ஒரு சில கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒருத்தர் 8 லான்ச் ஆக்சஸ் அவைலபிளா இருக்குது. ஒரு குவார்டர் இயருக்கு 2 லான்ச் ஆக்சஸ் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுலயும் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயினிங் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி எஸ்பிஐ பேங்க்ல 1499 ரூபா சார்ஜஸ் வந்து பண்றாங்க அந்த கார்டுக்கு. ஆனா இந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 999 ரூபா மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அதுவும் அதே மாதிரி செகண்ட் இயர்ல இருந்து தான் இவங்க வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ரெண்டு கிரெடிட் கார்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட கிரெடிட் கார்டுல தான் அதிகமான பெனிஃபிட் வந்து கிடைக்குது. ஸோ நீங்க வந்து எஸ்பிஐ பேங்கை சூஸ் பண்ணீங்கன்னா ரெனிவல் ஃபீ மட்டும் 1500 ரூபா நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இதே இது ஹெச்டிஎஃப்சி பேங்கை சூஸ் பண்ணீங்கன்னா வெறும் 1000 ரூபாய் நீங்க வந்து ரெனிவல் ஃபீ பே பண்ணா போதும். அதுல கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சரும் உங்களுக்கு இதுல வந்து கிடைச்சிரும். அடுத்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா போன்பேயோட யுனோ கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு கிரெடிட் கார்டு. இது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் கிரெடிட் கார்டு சொல்லுவோம்ல, டாடா நியோட பிளஸ் கிரெடிட் கார்டு அதே மாதிரி தான் பெனிஃபிட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போன்பே அப்ளிகேஷன் மூலமா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ரீசார்ஜ், பில் பேமெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2% கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து எஸ்பிஐ பேங்கோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும். எஸ்பிஐ பேங்க்ல 3% கொடுத்துருந்தாங்க, இவங்க 2% தான் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 1% கேஷ்பேக்கும், ஸ்கேன் அண்ட் பேக்கு 1% கேஷ்பேக்கும், 1% ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து வாய்விடு பண்றாங்க, அதாவது டிஸ்கவுண்ட் வந்து பண்றாங்க. இதுல வந்து ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து அவைலபிள் கிடையாது. ஸோ இந்த கிரெடிட் கார்டை வந்து நீங்க எஸ்பிஐ பேங்கோட கம்பேர் பண்ணும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்கோட யுனோ கிரெடிட் கார்டு வந்து ஒர்த்து கிடையாது. இதுக்கு பதிலாக நீங்க எஸ்பிஐ பேங்கோட பர்பிள் கிரெடிட் கார்டை நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு
தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் சார்ஜஸ் டீடைல். இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சர்ச் ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க கிரெடிட் கார்டுன்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு ஆப்ஷன் வந்துடும். அதுல உங்களுக்கு எந்த நெட்வொர்க்கோட கிரெடிட் கார்டு வேணுமோ அந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணி நீங்க அப்ளை நவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்க வந்து கிரெடிட் கார்டுக்கு டைரக்டாவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.